வாங்க வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே, அகிலமெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றேன். நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த தெய்வீக திருப்பலி நம் எல்லோருக்கும் நிறைவான அருளை ஆசிரியரை பெற்றுத்தர அன்போடு வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். சாயலாக படைத்ததோடு மட்டுமல்லாது நம் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகிலே ஒரு அழைப்பை தந்து மனிதனாக, கிறிஸ்தவனாக, பொறுப்புள்ள குடிமகனாக, ஒரு தந்தையாக, தாயாக, சகோதரனாக, அல்லது ஓர் ஆசிரியராக, ஆசிரியையாக, தொழிலாளியாக, தொழில் வல்லுநராக என்று பலவிதமான நிலைகளிலே பல பொறுப்புகளை தந்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். அந்த வாழ வைக்கின்ற தெய்வத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக,
கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் திருவழிபாடு நமக்கு சொல்லக்கூடிய மைய செய்தியாக அமைகின்றது. அந்த அடிப்படையில் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியில், இந்த திரு இருதய ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து நாம் அப்படிப்பட்ட குடும்பங்களாக, இல்லங்களாக துலங்க ஜெபிப்போம். இந்த திருத்தலத்தை நோக்கி நாம் பல்வேறு மன்றாட்டுகளோடும் அல்லது பல்வேறு விண்ணப்பங்களோடும் வந்திருக்கலாம். அனைத்தையும் அவருக்கு காணிக்கையாக்குவோம். அந்த திரு இருதய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் பொறுப்புள்ள குடும்பங்களாக மாற்றுவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள் இவற்றிற்காய் மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அருள் செயலால் தானும் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகின்றேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுளவை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 122 இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 4 முதல் 5 வரை. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இன்று அழைப்பை நான் கேட்டபோது அகம் மகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தாராங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, Alleluia, 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இருதய ஆண்டவருடைய பக்தர்களே, கடவுள் முன்னிலையில் நாம் யார்? உரிமையாளர்களா, பொறுப்பாளர்களா? நாம் உரிமையாளர்களாக இருக்க முடியாது. காரணம், நாம் கடவுளிடமிருந்து வருகிறோம், கடவுளிடமே திரும்பி செல்வோம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நமக்கு வாழ்வானது ஒரு கொடையாக கொடுக்கப்படுகின்றது. அந்த இறைவன் கொடுத்த அந்த வாழ்வு என்ற கொடையை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே வாழ வேண்டும், பொறுப்புள்ள விதத்திலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாம் எங்கிருந்து வருகிறோம் என்று தெரியாது, நாம் எங்கே செல்கிறோம் என்பதும் தெரியாது. இரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், மனம் போன போக்கிலே வாழலாம் என்று நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த வாழ்வானது ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பொறுப்புள்ள விதத்தில், அர்த்தம் தருகின்ற விதத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு மலையடிவாரத்திலிருந்து ஞானி ஒருவர் இறங்கி நகரத்தை நோக்கி வருகின்றார். நகரத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு கட்டுமான பணித்தளமானது இருக்கின்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆனது இருக்கிறது. அதில் ஒருவர் ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு செல்கிறார். அவரை பார்த்தவர் கேட்கின்றார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு அவர் சொல்லுகிறார், காலையிலிருந்து மாலை வரை கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கிறது. எல்லாமே இந்த ஒரு சான் வயிற்றுக்காக கடினப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்றார்.
இன்னும் கொஞ்ச தூரம் செல்லுகின்ற பொழுது மற்றொருவர் அதே வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடமும் அதே கேள்வியை கேட்கின்றார். அவர் கூறுகின்றார், நாங்கள் ஒரு பெரிய சுவர் ஒன்றை கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறுகின்றார். இன்னும் சற்று தூரம் சென்று பார்க்கின்ற பொழுது மூன்றாவது நபர் அவரும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்ட பொழுது அவர் கூறுகின்றார், இந்த இடத்திலே நாங்கள் ஒரு பெரிய பசிலிக்கா ஒன்றை கட்டுகிறோம், மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை கட்டுகிறோம். அது எங்களுடைய மாநிலத்திலேயே மிக பெரியதாக இருக்கக்கூடியது. அதை கட்டி முடிக்கின்ற பொழுது அதில் 20,000 பேருக்கு மேல் உள்ளே வந்து திருப்பலியில பங்கு பெறலாம். அதில் அந்த ஆலயத்தின் ஒரு பகுதியிலே புனிதர்களுடைய படங்களை அந்த கண்ணாடிகளிலே நாங்கள் வைக்க போகிறோம். மறுபக்கத்தில் இயேசுனுடைய மறை உண்மைகளை சித்தரிக்க இருக்கிறோம். ஒரு பக்கத்தில் அன்னை மரியாளுடைய வாழ்வை சித்தரிக்க இருக்கிறோம். உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு மறைக்கல்வி வகுப்பு எடுப்பதற்கு அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவைகளை இதிலிருந்து சென்று வெளிவருகின்ற பொழுது கற்றுக்கொண்டு வெளிவரலாம். அந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு பசிலிக்காவை கட்டி கொண்டு இருக்கிறோம் என்று கூறினார். அமன்பார்ந்தவர்களே, 3 பேரும் ஒரே செயலை தான் செய்தார்கள். ஆனால் அவருடைய மனப்பாங்கானது வேறுபடுகின்றது. முதலாவதவர் கடமைக்காக செய்யக்கூடியவராக, தன்னுடைய உழைப்பை கஷ்டப்பட்டு செய்யக்கூடியவராக, இஷ்டப்பட்டு செய்பவராக அல்ல, விரும்பி செய்பவராக அல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது நபர் ஒரு குறுகிய மனப்பாங்கோடு செய்கின்றார். ஆனால் மூன்றாவது நபரை நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு பரந்த மனப்பாங்கோடு அந்த பசிலிக்காவை தன்னுடைய உள்ளத்திலே முழுமையாக பெற்றுக்கொண்டவராக அருமையாக அதை வெளிப்படுத்துகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். அதை எந்த மனப்பாங்கோடு நாம் செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வானது அமைகின்றது. இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற அந்த வீட்டு பொறுப்பாளன் முதலிலே அந்த முதலாம் அவரை போன்றும் இரண்டாம் அவரை போன்றும் அந்த மனநிலையோடு செயல்படுகின்றான். ஆனால் கடவுள் கணக்கு கேட்க வருகிறார் என்ற செய்தியை அறிந்த பிறகு அவன் அந்த மூன்றாவது நபரை போன்று முழுவதையும் உள்வாங்கியவனாக, பொறுப்பானவராக, விழித்தெழுந்தவனாக செயல்படுகிறான். அப்பொழுது அவன் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான், பொருளுக்கு அல்ல. மாறாக அவன் உறவை மையப்படுத்தியவனாக தன்னுடைய வாழ்வையே முழுவதுமாக மாற்றிக்கொள்ளுகிறான். அவன் வாழ்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் கூறுகின்றார். அதனுடைய இறுதியில் இவ்வாறு நிறைவு செய்கின்றார், ஆண்டோரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று கூறுகின்றார். ஆண்டோரோடு உள்ள உறவில் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அவரையே ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள சொல்கின்றார். தூய பவுல் ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு எவ்வாறு நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்? ஒன்று, அவர் சொல்வது, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு வாழ்வாக அவர் வாழ்கின்றார். கிறிஸ்துவையும் தன்னையும் பிரிக்க முடியாத அளவிற்கு கிறிஸ்துவனுடைய தழும்புகளை உள்ளத்திலே தாங்கியவராக வாழ்கின்றார். முதலாவது, கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு வாழ்வு. இரண்டாவது, அந்த ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தூய பவுல் கொண்டிருந்த அதே மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். நான் நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று பவுல் சொன்னதை போல அந்த நற்செய்தியை மையப்படுத்திய ஒரு வாழ்வு நம்முடைய வாழ்வாக அமைய வேண்டும். மூன்றாவதாக, அது விண்ணகம் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரத்திலே கூறுகின்றார், நம்முடைய வாழ்வானது நம்பிக்கையும் எதிர்நோக்கும் கொண்ட வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த மன்னக வாழ்வானது ஒரு கூடாரம், ஆனால் விண்ணக வாழ்வானது ஒரு வீடு. கூடாரம் என்று சொல்லுகின்ற பொழுது அது நிலையற்ற தன்மையை கொண்டது. அது நொமேடிக் பீப்புள், அதாவது இந்த ஆட்டு இடையர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதை எடுத்து செல்வார்கள். அது நிலையானது அல்ல. இந்த மன்னக வாழ்வு ஒரு நிலையானது அல்ல. மாறாக விண்ணக வாழ்வு என்பது ஒரு வீட்டை போன்றது. அது நிரந்தரமானது, நிலையானது, நிலையான அமைதியை நமக்கு தரக்கூடியது. நம்முடைய வாழ்வு பொறுப்புள்ள வாழ்வாக, ஆண்டவரில் நிலையான உறவு கொண்டுள்ள ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் தூய பவுல் நமக்கு தருகின்ற 3 செய்திகள்: ஒன்று, கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்வாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நற்செய்தியை, இறை வார்த்தையை மையப்படுத்திய வாழ்வாக இருக்க வேண்டும்.
மூன்றாவது நம்பிக்கையும் எதிர்நோக்கும் கொண்ட வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் மையப்படுத்திய ஒரு வாழ்வாக இருக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு பொறுப்புணர்வு வருகின்றது. பொறுப்புணர்வு வருகின்ற பொழுது நமக்கு எந்தவித பொறுப்புகளை கொடுத்தாலும் சரி, எந்தவித கடமைகளை கொடுத்தாலும் சரி, அதை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் அதில் நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய உயிர், உடல், ஆன்மா எல்லாவற்றையும் செலுத்தி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்மால் வாழ முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த தலைவன் வீட்டு பொறுப்பாளனை பாராட்டியதை போன்று நம்மையும் கடமை உணர்வோடு நீங்கள் செய்கிறீர்கள், கடவுளுடைய அந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுங்கள் என்று நம்மை அவர் வாயார பாராட்ட முடியும். நம்முடைய குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, பணி வாழ்வாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு பொறுப்புகளை நாம் வகித்தாலும் சரி, அதில் நம்மையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக, கிறிஸ்துவை மையப்படுத்தியவர்களாக, நாம் நம்புகின்ற அந்த நற்செய்தியை மையப்படுத்துகின்றவர்களாக, எதிர்நோக்குள்ளவர்களாக, நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது அது நமக்கு அர்த்தத்தை தரும். பொறுப்புள்ளவர்களாக, கடவுளுடைய முன்னிலையில் பொறுப்பாளர்களாக நம்மை வாழச் செய்யும். ஆமென். கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. காணிக்கையாக எம்மை தருகின்றோ. உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. உம்மை தந்தீர் கல்வாரி சிகரத்தில். ஆழ்ந்த கிடப்பேன் உன் நினைவில். சிந்தனை சொல் செய்ய யாவை உமக்கே அளிக்கின்றோ. காணிக்கையாக எம்மை தருகின்றோ. உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. காணிக்கையாக எம்மை தருகின்றோ. உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனை இம்மை அளிக்கின்றோ. காணிக்கையாக எம்மை தருகின்றோ. உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தை இறைவா, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும்.
அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என்ற உறுதியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு உருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்துள்ளனங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னியான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கந்தவராயிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு
மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தரும், எமக்கு அமைதி தரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோவிலில் உறவினும் தீபமே. வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு
என்றும் வாழும் இயலாமுள்ள இறைவா, ஆற்றல் மிகு உமது செயல்கள் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அடையாளங்களால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் மூலம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.